மாவீரன் அழகுமுத்துக்கோன் 269ஆம் ஆண்டு குரு பூஜை விழா திருக்கோவிலூரை அடுத்த சந்தப்பட்டியில் உள்ள பானு மஹாலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தின் முன்னோடி வீரர்களில் ஒருவராக போற்றப்படும் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 269ஆம் ஆண்டு குரு பூஜை விழா இன்று தமிழகம் முழுவதும் பக்தியுடனும் வீர மரியாதையுடனும் அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த சந்தப்பட்டியில் உள்ள பானு மஹாலில் இன்று மாவீரன் அழகுமுத்துக்கோன் 269ஆம் ஆண்டு குரு பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் இருசக்கர வாகன அணிவகுப்பு சந்தப்பட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து மேலதாளத்துடன் தொடங்கி திருக்கோவிலூர் 5 முனை சந்திப்பு காந்தி சிலை வழியாக சந்தப்பட்டை ஆசனர் ரோடு பானு மஹாலில் நிறைவடைந்தது. இந்திய சுதந்திர போராட்ட வீரருக்கு வீர வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வீரருக்கு வீர வணக்கம். இதில் அழகுமுத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் உணவருந்தி சென்றனர். திருக்கோவிலூர் யாதவர் சங்கத்தின் சார்பில் இந்த ஆண்டு 3வது முறையாக வீரன் அழகுமுத்துக்கோன் 269 குரு பூஜை மிக விமர்சையாக நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தி காட்டினோம். இந்த நிகழ்ச்சிக்கு யாதவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எங்களுடைய சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சி இது அரசு விழாவாக சொன்ன காரணத்தினால் நாங்கள் இதுல தமிழ்நாடு மற்றும் தேசிய கீதத்தை நாங்கள் கொண்டு வந்து சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இது எங்களுடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. கோவிலூர் சந்தப்பேட்டை சேர்ந்தவர்கள் ஆர்கே பானுமகா உரிமையாளர், இந்த யாதவ சங்கத்திற்கான 269 ஆண்டு மாவீரன் அழகுமுத்துக்கோன் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. 2வது எங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டரும் டிவி சேனல் எல்லாமே உறுதுணையா பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட யாதவர்கள் கலந்து கொண்டனர்.